என் குலதெய்வமான உளுந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். நமது யூடியூப் நேயர் ஒருவர் கேள்வி கேட்டிருக்காரு. எப்படின்னா, நிறைய கேள்வி கேட்டிருக்காரு. முக்கியமானது சாமி ஆடி குறி சொல்வேனா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். பூஜாரிகள் அமைப்பு அது ஜாதகத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு, அதன்படி ஒத்துவருதான்னு பார்ப்போம். அதாவது 5, 9 வலுவாக இருக்கணும். எந்த பூஜாரிக்கும் குலதெய்வம் பூஜாரிகள், குலதெய்வ பூஜாரின்னா 5, 9 வலுவாக இருக்கணும். பொதுவாக பூஜாரிகள் மந்திரம் சொல்கிறவங்களுக்கு சுக்கிரன், புதன், குரு இப்படி வலுவாக இருக்கணும். மந்திரம் சொல்லி அந்த ஆச்சாரியார்கள் இப்படி போயிடணும். சாட்டை எடுத்து ஆடுறவங்க, குறி சொல்கிறவங்க, இந்த மாதிரி கேள்விக்கு சனி, கேது, குரு தொடர்பு இருக்கும். சரி, பார்ப்போம். இந்த மாதிரிலாம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இவருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல இவருடைய கேள்வி என்ன? நிறையா எழுதியிருக்காரு கிலோமீட்டர் கணக்கில், அதான் பெரிய இதாக இருக்குது. சரி, பார்ப்போம். வணக்கம் ஐயா, எனக்கு சாமியாடி குறி சொல்ல கொடுப்பனை இருக்கிறதா தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. சரி, பார்த்துக்குங்க, நல்லது. அதாவது 3-4 தலைமுறைக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு. அதாவது 3-4 தலைமுறைக்கு முன்னதாக என்னுடைய தாத்தா வழி தலைமுறையாக பெரிய கருப்ப சாமியாக, கருப்பு சாமியாடியாக இருந்துள்ளார்கள். ரைட்டு, இருக்கட்டும். தாத்தா வேறு ஊருக்கு குடிபெயர்ந்து விட்டார். அப்பொழுது வேறு ஒருவரிடம் அந்த அருவாளை கொடுத்து விட்டு, அதாவது சுருக்கமாக சொல்ல அவர் எல்லாம் நிறையா இது சொல்கிறாரு. அவரோட இதெல்லாம் நமக்கு நிறையா போவனா, அவங்க தலைமுறையாக குலதெய்வ வழிபாடுக்கு, குலதெய்வம் தான் இந்த கருப்பசாமி. அப்படின்னா சாமி ஆடி வர்றது, அருவாளை தூக்கிட்டு ஆடிடுறது, இந்த சாட்டை எடுத்து விளையாடுறது, அதெல்லாம் பிறர், அதாவது அது என்னென்னா, சாட்டை பிடிச்சி ஒருத்தர் ஆடுறாரு, இப்படி அடித்து இழுத்து விளையாடுறாரு, அருவாலாம் தூக்கிட்டு வர்றாரு, அதில் ராகுக்கு தொடர்பு இருக்கும். சனியும் கேதுவும் முதன்மை தான். சனியும் கேது குரு இருந்தால் தான் ஒரு சாமியாரேன்னு. அதில் ஒவ்வொரு பாவத்துக்காக போகணும். குறி சொல்லணும் அப்படின்னா 2ஆம் பாவகம். வெளியில் நம்மளெல்லாம் பார்க்கணும், நம்மளை புகழ்த்தணும், நம்ம நல்லா விளையாடணும் அப்படிங்கிறது ராகு. சுக்கிரனும் ராகும். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு எந்த அளவுக்கு வலுவாக இருக்காரோ ஒருத்தர் இதில், ஏன்னா ராகு தான் எதையுமே விரிவுபடுத்தக்கூடியவர். சுக்கிரன் தான் அந்த இதில் இந்த இடத்துல நான் நடிப்புன்னு சொல்லலை, குறையாக நினச்சிக்க வேண்டாம் மற்ற பூஜாரிகளாம். ஏன்னா இதில் என்னன்னா, அந்த இடத்துல அந்த வேஷம் கட்டி, இப்போ கருப்பசாமி வேஷம் போட்டு அது அருவாளை எடுத்து ஆடி அல்லது சாட்டையை பிடிச்சி விளையாடும் போது அங்கே சுக்கிரனுடைய தயவு தேவைப்படுது. அப்போ அதே மாதிரி யாகம் வளர்க்க போகிற ஒரு ஆச்சாரியார்கள், ஒரு ஐயர், நம்மலாம் ஐயர்னு தான் சொல்லுவோம் பொதுவாக, ஒரு மந்திர கூட வேதாகர்கள் அப்படிங்களா, வேதம் படித்தவர். அந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்னா புதனும் சுக்கிரனும் குரு இப்படி வலுவாக இருக்கணும். 2ஆம் பாவம் நல்ல வலுவாக இருக்கணும். 2ஆம் இடத்தோட தொடர்பு இருக்கணும். ஏன்னா அவங்களாம் வாயிலே மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இவர் வாக்கு பலிதம் அப்படின்னா 2ஆம் இடம். சாமி ஆடுறதுக்கு ராகு, ஆட்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் 5, 9 நிறைய அப்படி இருக்குது. சரி, பார்ப்போம். சரிங்களா, அவருக்கு பார்த்து சொல்லுவோம். அப்போ இவர் இதிலே என்ன கேட்டிருக்காருன்னா கேள்வி, அதாவது அந்த மாதிரி கொடுத்து விட்டாங்களா, அதாவது வெளியூர் போகும்போது வேறு ஒருவரிடம் அந்த அருவாளை கொடுத்து விட்டு, அதான் சாமி நீங்கள் வச்சுருங்கப்பா, ஒரு காலத்தில், அதாவது இப்போ தான் என்ன வந்துடும்னா, நம்ம சுந்தரமூர்த்தி இதில் வரும் 63 நாயன்மார் கதையில் சுந்தரமூர்த்திக்கு வரும், கல்யாண நேரத்தில் நீ எனக்கு அடிமை, நீ எனக்கிட்ட வந்துடணும். அதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னா, சிவபெருமான் ஒரு கடுதாட்சியை காப்பார், அதாவது ஒரு லெட்டரை காமிப்பார், உங்கள் பாட்டை முப்பாட்டை எழுதி கொடுத்தது நீ எனக்கு அடிமடான்னு. அதே மாதிரி இப்போ ஒரு இதில் வருது, அதாவது இங்கே முப்பாட்டைங்கள் சொல்லியிருக்காங்க, எங்களுடைய வாரிசு கேட்டால் நீங்கள் அருவாளை கொடுத்துட்டு எங்களுக்குள்ளே அந்த சாமியை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறார். நீங்கள் கமெண்டை ஃபுல்லாக படிங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது
இப்போ இவர் என்ன கேட்குறாருன்னா, நான் அந்த சாமியை போய் நாங்கள் வாங்கி நாங்கள் ஆடணும். எனக்கு சாமி வருமா? நான் அங்கே பூஜை பண்ணுவேன்னா, வாக்கு பலிதம் மெயினாக வாக்கு வருமா? அருள் வாக்கு வருமான்னு கேட்குறாரு. அது ஒரு லக்கம் இருக்கட்டும். இதில் வந்து வேலைக்கு வந்து வெளியூர் போகிறனான்னு கேட்குறாரு. வெளியூர்னா ராகு தசை நடக்கணும். அல்லது 8, 12ஆம் இடம், இல்லை 5, 9 கெட்டு ஊரை விட்டு ஓடுறானாக்கும் தசை நடக்கணும். 5ஆம் பாவகம், 9ஆம் பாவகம் இது கெட்டு போய் பாவர் இருந்து அதில் தசை நடத்தினாலும் வெளியூர் போவாங்க. ஏன்னா பிறந்த இடத்த விட்டு வெளியேறுவாங்க. 8ஆம் பாவகம், 12ஆம் பாவகம் வலுப்பெற்றிருந்து அது நல்லா இருக்கணும். அது வலுவாக இருந்தால் சம்பாதிக்க வெளியே போவாங்க. ராகு தசை வரும்பொழுது இந்த மாதிரி கேள்விகள் வரும். அது ஊரை விட்டு போகலாம். அந்த இடத்துல என்னென்னா, தற்போது அரசு வேலைக்கு படித்து கொண்டிருக்கிறேன். என்னிடம் ஒரு அருள் வருகிறது. ஆனால் இன்னும் அதற்கான வாய்ப்பூட்டு திறக்கவில்லை. பார்த்துக்கலாம். எனக்கு எந்த வேலையும் அமையவில்லை. வெளிநாடு செல்லலாமா என்று முயற்சி செய்கிறேன். ஆனால் என்னுடைய குலதெய்வம் அனுமதி கிடைக்கவில்லை அப்படிங்கிறாரு. ரைட்டு, பார்ப்போம். பூ போட்டு எப்படி கேட்டாங்கன்னா, அந்த பூ போட்டு பார்த்தாங்களே, இவருக்கு போட்டு திறக்கல. இப்போ இவர் எப்படி பார்த்தாருன்னா, ஏதாவது பூ போட்டு பார்த்துருப்பாங்க, இல்லாட்டி ஜோதிடர்கிட்ட உள்ள முன்னாடி இருக்க பூஜாரிகிட்ட கேட்டிருப்பாங்க. ரைட்டு, அந்த இடத்துல இருக்கட்டும். அனுமதி கிடைக்கலங்கிறாரு. அப்புறம் இப்போ வந்து கோயிலில் தொண்டு ஊழியம் செய்து அந்த வேலையைத்தான் பார்ப்பேனா என்று எதிர்பார்க்கிறாரா, தெரியப்படுத்தவும் சொல்கிறாரு. பார்ப்பான். குலதெய்வம் அனுமதி கிடைக்கவில்லை. என்னுடைய பிழைப்புக்காக கேட்கிறேன். எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா? அல்லது என்னுடைய கோவில் தொண்டு ஊழியம் செய்து அந்த வேலையைத்தான் பார்ப்பேனா என்று தெரியப்படுத்தவும். எனக்கு சாமியாடி குறி சொல்லும் கொடுப்பனை இருக்கிறதா? தங்கள் வார்த்தைக்காக காத்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என் வார்த்தைக்கு எது காத்துக்கிட்டு இருக்கீங்க? சரி, பார்ப்போம். பிறந்த தேதி வந்து 12/6/1999. நேரம் அதிகாலை 4:15. ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம். என்னது திருமயம் அப்படின்னு போட்டிருக்காரு. ஊருக்கு பேர் இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கலாம். அதில் வந்து வெளியூர் கேள்வி இருந்துச்சு, அது முன்னாடி வந்திருக்கோம். பார்ப்போம். ஆமை உத்தரவு கொடுத்து விட்டு, ஆனால் என்னுடைய முறையில் அழைக்கவில்லை. ஓ, இங்கே இருக்குது. அதாவது இதில் வந்து அவர் வந்து வெளியூருக்கு போவனா அப்படின்னு கேட்குறாரு. பார்ப்போம். நீங்கள் திரும்ப கொடுத்து விட வேண்டும் என்று அந்த இதெல்லாம் கோட்டாரு. சரி, பார்ப்போம். அரசாங்க வேலை அரசியல்னாக்கும் தலைமை கிரகமான சூரியன் செவ்வாய் சிம்மம்லாம் நல்லா வலுத்து இருக்கணும். வலு பெற்று நல்லா இதாக இருக்கணும். அவங்கெல்லாம் கிடக்கூடாது. ஒன்று அரசாங்க வேலைக்கு அதோடைய தசாபுத்தி வரணும். பாக்கியவானான 9ஆம் மதி இல்லை கோணாதிபதிங்குவாங்க. 5, 9 லக்கணம் இல்லாட்டி கேந்திரத்தில் வலுப்பட்டு, அதாவது தசாபுத்தி அப்படிங்கும்போது யோகர் பாவர்னு எடுப்பாங்க. யோகாதிபதி பாவாதிபதினு யோகாதிபதி தசை நடக்கணும். அதெல்லாம் பார்ப்போம். நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க. இப்போ நமக்கு உங்களுக்கு வந்து முதல்ல வந்து இந்த வெளியூர் வேலைக்கு போவேனான்னு கேட்குறீங்கல்ல, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசி கட்டத்தை போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். அவர் பிறந்த நேரம் 12/6/1999 4:15 அதிகாலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. ராசி கட்டம் ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். லக்னம் ரிஷபம், ராசி ரிஷபம். அப்போ லக்னத்திலையும் ராசியிலையும் சூரியனும் சந்திரனும் இணைஞ்சிருக்கிறார்கள். 2ஆம் இடத்தில் புதன், 3இல் சுக்கிரனும் ராகும். இந்த இடத்துல 6ஆம் இடத்தில் செவ்வாய், 9இல் கேது, 12இல் குரு சனி. இவருக்கு வந்து வெளியில் வேலைக்கு போகலாமா அப்படிங்கும்போது இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா, வெளிநாடு செல்லலாமா என்று முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிறாரு. இவர் ஆல்ரெடி வந்து ஒரு பூர்வீகத்தில் இல்லாமல் வெளியில் தான் இருக்கார். ஆனால் ராகு தசை இப்போ அவருக்கு நடக்குது சொல்லிடலாம். அவர் பிறந்தது கார்த்திகை நட்சத்திரம். ஏன்னா என்ன நிலையணும் இன்னும் அந்த ஒவ்வொரு கிரகத்தை வலுவை பார்த்துக்கிட்டு பேசும்போது அப்படியே பார்த்துக்கலாம். அதை பார்த்துட்டு அப்புறம் தசாபத்தி தொடக்கத்துலேருந்து வந்தோம்னா வீடியோ நீண்டு போகும். சரிங்களா? அதனால் இப்போ அவருக்கு நடக்கிறது தசாபுத்தினுக்கு அடிப்படையில் வந்து ராகு தசை தொடங்கியிருக்கு. எப்போ இருந்து தொடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் 2020 தான் தொடங்கியிருக்கு. 20 லாஸ்ட்டு, அப்போ 21லேருந்து
இப்போ ராகு தசையில் சனி புத்தி போய்கிட்டு இருக்கு. அது எதுவுமே தடங்கள் தான் ஆகும். அப்போ வெளிநாடு, வெளி ஊர், வெளியில் வேலைக்கு போகலாமா அப்படின்னா தாராளமாக போகலாம். தொழில்காரகனான சனி, ராகு வெளியில் வேலைக்கு போகலாம். அரசாங்க வேலைக்கு பணத்தை கட்ட வேண்டாம். கிடைச்சா போகலாம். அரசாங்க வேலை நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, அரசாங்க வேலை கிடைக்கும்னு எல்லாம் சொன்னாங்க. நாங்கள் லஞ்சமாக பணத்தை கட்டிட்டோம்னா கிடைக்காது ராசா. அப்படி எடுத்துக்கலாம். ஏமாற வேண்டாம். காரணம் சூரியன், அதாவது அந்த இடத்துல அமாவாசை திதியில் தான் நீங்கள் பிறந்தீங்களா அப்படின்னு பார்ப்போம். எத்தனை டிகிரி பார்த்தாலே தெரியும். திதி திரியோதசி சதுர்த. இப்போ தேய்பிரை தான். அமாவாசைக்கு முன்னாடியே பிறந்துட்டீங்க. ஆனால் எத்தனை டிகிரி வித்தியாசத்தில் இருக்குது. என்னாலும் அந்த இடத்துல சந்திரன் உச்சம், சூரியன் 26, ஒரே டிகிரி, ஒன்றும் பண்ண முடியாது. சூரியன் 26 டிகிரி புள்ளி 43. சந்திரன் வந்து வெறும் புள்ளி 25 தான். அப்போ 26 டிகிரி விளைவு தான் இருக்கார். அப்போ சூரியன் கூட இனவு கிடையாது, அமாவாசை கிடையாது, ஒளி இலக்க கிடையாது. சந்திரன் வந்து அந்த இடத்துல உச்சம் பெறுகிறார். சந்திரன் அந்த இடத்துல உச்சம் பெறுகிறார். அப்போ லக்னாதிபதிக்கும் ராசிக்கு அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க, சந்திரனும் சுக்கிரனும். அப்போ அந்த இடத்துல வந்து லக்னாதிபதி கெடவில்லை, லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார், லக்னம் ராசி வலுவாக இருக்கிறது. சூரியனும் வலுவாகத்தான் இருக்கிறார், கெடல இந்த இடத்துல. சரிங்களா? கிடையாது, வலுவாக இருக்குது. 2ஆம் பாவகம் வாக்கு ஸ்தானாதிபதி ஆட்சியாக இருக்கிறார், அதுவும் புதன் இருக்கிறார், அதுவும் கெடவில்லை. அருமை தானே? வேலைக்கு போகலாமன்னா ஒரு இடத்தில் நிரந்தரமாக இப்போ வேலை செய்ய முடியாது. அரசாங்க வேலைக்கு பணம் கட்ட வேண்டாம். ஒரே இடத்துல நிம்மதியாக வேலை செய்ய முடியாது. காரணம் சலராசி, நீர் ராசியான இந்த ஸ்தரம் ஸ்திரம் உபயம்னு வரும். சரம் ராசியான கடகத்தில் ராகு இருந்து கொண்டு அது நீர் ராசி, சலசலன்னு ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ ராகு தசை நடக்கிறனால ஒரு இடத்துல உங்களை உட்கார விடாது, ஓடிக்கொண்டே இருக்கும், இடம் மாற்றிக்கொண்டே இருக்கும். அரசாங்க வேலைக்கு பணம் கட்ட வேண்டாம். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யுங்கள், கிடைத்தா வாங்கிக்கலாம். இங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது. அப்போ நீங்கள் கேட்டால் அந்த டிராஃபிக்கு அதில் முடிஞ்சது. அடுத்து நம்ம சாமிக்கு வருவோம். சாமி ஆடணும், சாமியாராக இருக்கணும், அதில் அந்த சாமி தெய்வத்தொண்டு அப்படின்னு போயிட்டோம்னா பல ரீதியாக இருக்கிறது. அதாவது தாடியை வளர்த்து சடை போட்டு சடையெல்லாம் வச்சு எதுவுமே வேண்டாம்டா, வீடு வேணாம், பொண்டாட்டி வேணாம், பிள்ளையும் வேணாம்னா சனியும் கேது அந்த சுகம் கொடுக்கக்கூடிய பாவங்கள்லாம் கெட்டு, சுக்கிரனெல்லாம் கெட்டு, சுக்கிரன் கெட்டு 12 கெட்டு 4ஆம் இடம் கெட்டு சுகபோகமே அனுபவிக்காமல் ஒன்றுமே வேண்டாம்டான்னு பரதேசியாக போனோம்னா சனி கேது. ஆனால் குரு வலுவாக இருக்கணும். அங்கேயும் இருக்குது, விஷயங்கள்லாம் இருக்குது. அது அந்த இதுக்கு நீங்கள் கேட்குறது சாமி ஆடி பூஜை செய்து வாக்கு கொடுப்பணும், அதானே? தாராளமாக கொடுக்குவீங்க. ஆனால் இப்போ இல்லை. என்னங்கய்யா ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லிவிட்டு உடனே டவுக்குன்னு குண்டை போடுறீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது ராஜா. இங்கே உங்களுடைய தசாபுத்தி அடிப்படையில் அவ்வளோ சரியில்லை. 40 வயசில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு அதுவாக இழுத்து கொண்டு போய் விடும். 40 வயசுக்கு மேலே நீங்கள் சாமி ஆடலாம், ஒரு சொல்லலாம், கோயிலே பூஜை செய்யலாம், அதுக்கு அனைத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்பமே வேணாமடா சாமி தாண்டான்னு போகலாம். அதாவது உங்களுக்கு அப்புறம் அடுத்து குடும்பத்தை பற்றி நீங்கள் கேட்க வந்து அதெல்லாம் வேறு மாதிரி பார்க்கலாம். நீங்கள் கேட்டதுக்கு உங்கள் பாணியிலே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன கேட்குறீங்க, எனக்கு சாமியாடி குறி சொல்லும் கொடுப்பனே உள்ளதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தாராளமாக இருக்குது. சாமி ஒருத்தருக்கு அருள் வரணும். அருளுங்கன்னா அதாவது இந்த அது நம்ம ஜாலின்னு சொல்லக்கூடாது, தப்பாகி போயிடும். இந்த 4 பேர் பார்க்குற மாதிரி தான். அதாவது ரொம்ப பிரபலமாக ஆடுவாங்க. அதாவது சாட்டை எடுத்தால் அவங்க நிப்பாட்டவே மாட்டாங்க. சாட்டையோ அருவாளோ பல வேறு ஆளுகள்லாம் பார்த்தா இது எப்படி அப்படின்னு இந்த அருவாளில் ஏறுறது, இந்த இதுக்கெல்லாம் வந்து சுக்கிரன் ராகு அது உங்களுக்கு இருக்குது.
இந்த அருவாள் எடுத்து ஆடுறது, அதில் அதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி செவ்வாயும் தொடர்ந்துருக்கணும். என்னங்கய்யா ஒன்று நான் அந்த ரத்தம் தாங்கப்பா. அருவாள் எடுத்துட்டு ஆடுறது, கிடா வெட்டுறது. ஜோதிடம் வந்து ஒரு கடல். நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒவ்வொரு கிரகமும் பார்க்கணும், அதோட பாவகத்தை பார்க்கணும். வாக்குஸ்தானம் அருள் வாக்கு, வாக்கு கொடுக்குற ஸ்தானம் 2ஆம் பாவகம். நல்ல வாக்காக கொடுக்கறதுக்கு குரு வேணும், புதன் வேணும், சுக்கிரன் வேணும் இந்த இடத்துல. அப்போ நல்ல வாக்கு கொடுக்கறதுக்கு இந்த அவசகுணமாக சொல்லுவாங்கள்ல, அதாவது சில பேர் அதை கூட எனக்கு சொல்ல இங்கே வாய் வர மாட்டேங்குது. சாமி ஆடிக்கிட்டு ஏதாவது ஒரு அவசகுணமாக சொல்லிடுவாங்க. இது அப்படி கிடையாது. நல்லது நல்ல வாக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஜாதகம் இருக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக இந்த பூர்வீகம் அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்கள் அங்கே ஒரு வார்த்தை விடுறீங்க 3 தலைமுறைக்கு முன்னாடி. அப்போ 5, 9 5ஆம் இடத்துக்கு அதிபதி, 9ஆம் இடத்துக்கு அதிபதி, 5, 9னா வலுவாக இருக்கணும், எந்த நிலையிலும் கிடக்கூடாது. கெடாமல் இருந்தால் தான் பூர்வீகத்தில் போக முடியும், குலதெய்வம் கோயிலுக்குள்ளே ஒருத்தன் போக முடியும். இல்லாட்டி வெளியில் இருந்துக்கிட்டு நானும் ரவுடி தான் அப்படின்னு வடிவேலு சொல்கிற மாதிரி நானும் பூசாரி தான், பூசாரி குடும்பத்தார் தான் அப்படின்னு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கலாம். உள்ளே போக அனுமதி இல்லை. இப்போ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சாமி வரும், அருள் வாக்கு கொடுப்பீங்க, அழைந்த மாட்டு கருத்து கிடையாது. 40 வயசுக்கு மேலே அதுங்க. இப்போ வயசு உங்களுக்கு என்ன 21 வயசு தானே ஆகுது. 21 இல்லை தப்பு, 99. 99ல் 6ஆவது மாதம். இப்போ 2006, 2026. அப்போ 99ங்கும்போது 2000னே வச்சா கூட 26 வயசு முடிஞ்சது. 20 இல்லை 26 வயசு முடிஞ்சு. அப்போ சிறு வயசு தான், 40 வயசு ஆகணும். இன்னும் 14 வருஷம் இருக்குது. அதுக்குள்ளே அனுபவங்கள் வரும். அப்போ நான் இப்போ போய் மூலஸ்தானத்துக்கு என்ன நான் போனேன்னே அந்த கோயிலுக்கு என்னை விட்டுருவாங்களா, அதிகாரம்லாம் கொடுத்துருவாங்கலாம், கொடுக்க மாட்டாங்க. அது கொடுக்கணும்னா 5, 9 வலுவாக இருக்கணும். லக்னம் 5, 9. லக்னமாக நீங்கள் நல்லா இருக்கிறது, லக்னம் நல்லா வலுவாக இருக்குது, லக்னாதிபதி வலுவாக இருக்கார், அந்த மாட்டுக்கருத்தும் கிடையாது. 5ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் 2ஆம் இடத்தில் வலுவாக இருக்கிறார். 5ஆம் இடத்துல யார் தொடர்பு கொள்றான்னு பார்ப்போம். அதே மாதிரி 9ஆம் இடத்துக்கு அதிபதி நீச்சம். 9ஆம் இடத்துக்கு அதிபதி 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். 6ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் பார்வைப்படுகிறார், செவ்வாயோட பார்வை வருகிறார். சனி நீச்சம் பெறுகிறார் 9ஆம் இடத்துக்கு அதிபதி. இருந்தாலும் குருவோட சேர்ந்திருக்கிறார். அப்போ குருவோட சேர்ந்தால் மட்டும் உடனே வந்துருமானாக்கும் கொஞ்சம் இருக்குது. 5ஆம் பாவகத்தை யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் பாவகத்துக்குள்ள யாரையுமே பார்க்கல. 5ஆம் பாவகத்துக்கு அதிபதியே சனி பார்க்குறார், செவ்வாய் பார்த்தப்பட்ட சனி பார்க்குறார், நீச்ச சனி பார்க்குறார். இது ஜோதிடம். இப்போ உங்களுக்கு அந்த வாரிசு குலதெய்வம் அப்படின்னா அங்கே போனால் என்ன செய்வாங்கன்னா, அப்பா இன்னார் குடும்பம் இவர் இருக்காருப்பா அப்படின்னா அவருக்கு ஒரு மரியாதை கொடுங்கப்பா அப்படின்னா அது கிடைக்கும். இவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஆட விடுங்கப்பானா அது கிடைக்காது. உங்களுக்கு சாமி வரும், அருள் வாக்கு கொடுப்பீங்க, அனைத்து பாக்கியமும் இருக்குது, 40 வயசு மேலே இருக்கீங்க. ஆனால் அதில் நான் முதன்மையாக இருந்து நான் தான் அங்கே எல்லாமே செய்யணும்னா செய்ய முடியாது. அதுக்கு 5, 9 லக்னம் வலுவாக இருக்கும். லக்னம் வலுவாக இருக்குது, உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் கெட்டு போய் உள்ளது. 5ஆம் பாவத்துக்கு அதிபதியை சனி பார்க்கிறார், 9ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி நீச்சம் பெறுகிறார், செவ்வாய் பார்க்கிறார் 6ஆம் இடத்துல இருந்து. அப்போ அதுக்கு நேரங்காலங்கள் வேணும். சும்மா நம்ம 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 சொல்லுவாங்கள்ல, தடி எடுத்தோடனே தண்டக்காரனா அப்படின்னு சொல்லுவாங்க. அருவாள் எடுத்தோடனே நான் சாமி ஆடிடலாமா அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம கிராமத்துலலாம் பார்க்குறோம். இப்போயே கூட இப்போ நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம், இப்போ ஃபேஸ்புக் இதுலலாம் பார்த்தோம்னா இந்த சாமி ஆடுறத வந்து கேவலமாக, அதாவது ஒரு கடன் கொடுத்தவன் கடன் கேட்கும்போது பாலா ஆத்தா கொடுக்கட்டும் பாலான்னு ஆடிக்கிட்டு நான் ஆத்தா தந்தா தர்றேன் பாலா, நான் அவளுக்கு தர்றேன் பாலா அப்படின்னு ஆடுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. அதே மாதிரி சினிமா பாட்டை போட்ட உடனே இங்கே சாமி ஆடும். இதுக்கெல்லாம் ராகு இந்த மாதிரி சுக்கரன் இந்த மாதிரி அது வேற.
படிநிலைகள் இருக்கிறது. எல்லாமே ஆன்மீகம் தான். அப்படி போய்கிட்டே இருக்கலாம். மூலஸ்தானத்தில் கருவறையில் இருந்து விபூதி கொடுக்குறவருக்கு அதுக்கு வேறு கிரக நிலை. எனக்கு என்னமே வேணாம்னா துறவரம் போகிறது அதுக்கு வேறு. துறவரத்துக்கெலாம் சனி தான், வெண்ட மாட்டுக்கிறது கிடையாது. சனிக்கு ஏது பாவகம்னா 4, 12 இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கெட்டுருக்கணும். சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாவம் ஒழுங்காக இருக்கக்கூடாது, கெட்டு போயிருக்கணும். சுக்கிரன் கெட்டு போயிருக்கணும். சாமியார்னா அவருக்கு அந்த ஆன்மத்தன்மை இருக்கக்கூடாது. 3ஆம் பாவம் கெட்டிருக்கணும். 3ஆம் பாவம்னா இந்த தைரியம் வீரியம், ஆனால் அதில் ஒரு மறைமுகமாக அவ்வளோ இருக்கணும் தைரியம். அது நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கேட்குறதுக்கு இதுதான் பதில். ஏன்னா உதாரணத்துக்கு நிறைய எடுத்து போடலாம். நம்ம இங்கே வந்து அதை சொல்கிறதுக்கு வரல. உங்கள் ஜாதகம் நீங்கள் கேட்டதுக்கு தான். கண்டிப்பாக உங்களுக்கு அருள் வரும். உண்மையிலுமே அருள் வரும். ஒன்று, அருள் வாக்கும் கொடுப்பீங்க. அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் போய் தலைமை ஏற்று நான் தான் பூசாரின்னு அந்த அருவாளை கொடுத்து ஆடுவீங்களான்னா அதுக்குள்ளே கொடுப்போன்னா கம்மி. வாக்கு கொடுப்பீங்களா? கொடுக்கலாம். 40 வயசு வாப்போட்டு திறக்கல. ராகு ஆடச் செய்யும். சிலப்போ நீங்கள் சாமி ஆடுறத வந்து கேலி பேசுகிறத கூட ஆக்கி விட்ருவோம். எது இந்த ராகு? இவனுக்கெல்லாம் என்னடா சாமி வருது, இவன் எவன்டா அப்படின்ட்டுவாங்க. சில பேர் இப்போ சாமி ஆடி அசிங்கப்படுறவங்க இருக்காங்க. அருள் வாக்கு சாமி ஆடி நல்ல பேர் வாங்குறவங்க இருக்காங்க. சில பேர் இப்போ பூசாரிகளாக இருக்காங்க, சாமி ஆடுவாங்க அருள் வாக்கு. அங்கிட்டு வெளியில் நிற்கிறவன்னு சொல்லி அவன் புழுவாண்டா புழுவிக்கிட்டே இருப்பான்டாங்க வாங்க. அதாவது யாரையும் கூட சொல்லலை. பூசாரிகள்லாம் இதெல்லாம் தாங்கணும். எதையும் தாங்கக்கூடியவர் தான் பூஜாரி. அதாவது நான் பூஜாரி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நம்ம அருள் வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை நம்மளை எல்லாருமே புகழ்த்தணும், நம்மளை புகழ்த்தி பேசணும், நம்மளை நல்லவர் வல்லவர் இப்படிலாம் சொல்லணும். புகழ்ச்சிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னா தவறு. நம்மளை இழிவு தான் படுத்துவானுங்க. அப்போ போற்றுவோர் போட்டுட்டும் தூற்றுவோர் தூட்டுட்டு எல்லாம் கண்ணனுக்கேன்னு எல்லாத்துமே தெய்வத்து மேலே பழியை போட்டு நம்ம வாட்டில் நம்ம வேலையை பார்க்கணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். பூசாரிகளுக்கெல்லாம் நிறையா பொறுமை வேணும். எல்லாம் தான் குறை சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே பதில் கொடுத்துட்டேன். வெளியூர் போகலாம், ஆனால் வெளியூர் போனால் பணம் கட்டி போகக்கூடாது. லாஸ் ஆயிரும். ஒரு இடத்துல நீங்கள் உருப்படியாக இருக்க மாட்டீங்க. ஒரு வேலை கூட ஒழுங்காக செய்ய முடியாது. இடம் மாற்றிக்கொண்டே இருக்கும். இப்போ கைத்தொழில் ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து பார்க்கலாம்னா இடம் மாற்றத்தை கொடுக்கும். ஒன்று. பூசாரியா அப்படின்னா இருக்கலாம். ஆடுவீங்களா? ஆடுவீங்க. வாக்கு கொடுப்போமா? கொடுப்போம். இப்போ இல்லை, 40 வயசுக்கு மேலே குரு தசையில் கொடுப்பீங்க. அடுத்து சனி தசையெல்லாம் வருது உங்களுக்கு. குரு சனியில் அது வேறு மாதிரி உங்களுக்கு. ஆனால் நீங்கள் வந்து பூசாரிக்குள்ளே அத்தனை அமைப்பும் இருக்கிறது. சரிங்களா? பூஜாரிக்குள்ளே அத்தனை அமைப்பும் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. 5, 9ஆம் பாவகங்கள் 5ஆம் இடத்துக்கு அதிபதி ஆட்சி பெற்றிருந்தாலும் சனியால் பார்க்கிறார். நிச்ச சனி பார்க்கிறார். கொஞ்சம் ஓகே இருக்குது. கொஞ்சம் நீங்கள் போனால் உங்களுக்குள்ளே மரியாதை இருக்கும். சரி அம்பிட்டு விட்டுட்டு எல்லாமே விலைக்கு வாங்க நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்களான்னா கிடைக்காது. ஏன்னா நீங்கள் அங்கே முதல் பாயிண்ட் கேட்டிருக்கீங்க. சரிங்களா? இன்னும் பேசிகிட்டே போகலாம், நிறையா போகுதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.